ஹலோ கைஸ். இன்னொரு நம்ம ஆஸ்டல் பெட் ஸ்டோர் வாங்கோட பார்ட் டைம் தமிழ் எக்ஸ்பிரஷன் தான் பார்க்க போகிறோம். வீடியோ பண்ண முன்னாடி யாரெல்லாம் லைக் பண்ண லைக் பண்ணிங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறோம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஒரு பேசாமல் ஸ்ட்ரைட்டாக அந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஆக்சுவலாக ஃபுல் எபிசோடே மேட்சோட எபிசோடு தான். அருமையாக பார்த்தீங்கன்னா இருக்கும், ஃபைட் பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி எபிசோட்லாம் வெறித்தனமாக இருக்கும். அதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு பேசாமல் ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ இந்த ஹோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபெங்ஸ்லாவோட அகாடமியோட ஆனுவல் ஆடிஷன் மேட்ச் முடிஞ்சு. இப்போ அட்வான்ஸ் மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம் அஃபிஷியலாக அப்படின்னு நம்ம சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. லெஃப்ட் சைடில் இருக்கிறது நம்ம செகண்ட் இயரோட டார்க் ஹவுஸ், அதாவது யாருன்னு பார்த்தீங்கன்னா யானிங்கு. இப்போ ரைட் சைடில் இருக்கிறது லாஸ்ட் இயரோட டாப் 10 டேமரில் இருக்க ஒரு ஆள். அவனோட பேர் கிளார்வாயன்ட் லீஜி. நம்ம கிளார்வாயன்ட்னு வச்சுப்போம். பார்த்தீங்கன்னா அவனுமே உள்ளே இறங்குறான். ரூல்ஸ்லாம் சேம் தான். போத் சைடு ரெண்டு பக்கமே பார்த்தீங்கன்னா 3 பெட்ஸ் யூஸ் பண்ணி ஃபைட் பண்ண முடியும். யார் தோக்கடிக்கிறாங்களோ அவங்க ஜெயிக்கலாம். இப்போயே ஸ்டார்ட் பண்ணுங்கன்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணும்போது அவன் பார்த்தீங்கன்னா வாட்டர் ஸ்டெல்த் பீஸ்ட் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வரான். இதை பார்த்துட்டு எல்லாருமே அப்படியே ஆச்சரியமாக பார்க்குறாங்க. நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா யானிங் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஃபாலன் ஃபீனிக்ஸ் இருக்கும் இல்லையா, அதை எடுத்துகிட்டு வராங்க. அதுவுமே பயங்கரமான ஸ்ட்ராங்கான பெட் தான். ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்ட்ராங்கரான பெட்ஸ் எடுத்துகிட்டு வராங்க. அதுக்கான கிளாஷ்மே பயங்கரமாக இருக்கும். ஹோஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபெண்ட் ரெண்டு பேருமே பயங்கரமான பெட்ஸை சம்மன் பண்ணியிருக்காங்க. ஹை ரேங்க் பிளட் லைனோட ஃபீனிக்ஸ்மே சம்மன் பண்ணியிருக்காங்க. இன்னொருத்தர் பிளட் லைன் வாட்டரோட ஸ்டெல்த் பீஸ்ட் சம்மன் பண்ணியிருக்காரு. இப்படி தான் ஸ்ட்ராங்காக எனிமி இருக்கணும். மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லும் போதே கிளார்வாயன்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்ட் நான் தோத்துட்டேன்னு ஒத்துக்கிறான். என்னென்னே பார்த்தீங்கன்னா தெரியல, எல்லாருமே பயங்கர ஷாக்கில் இருக்கானுங்க. சரண்டர் ஆகிட்டானான்ற மாதிரி. அவனுமே ஆமாம் நான் இந்த ரவுண்டு டிஃபீட், அதாவது நான் தோற்று போனதாக ஒத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அடுத்த ரவுண்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு நெட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபீனிக்ஸ் பிடிக்குது. பார்த்தா அவனோட ஸ்பெஷல் அட்டாக்காக பார்த்தீங்கன்னா இருக்குது. ஃபஸ்ட் ரவுண்டு தோத்துட்டான். பட் செகண்ட் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா அவன் ஒரு எர்த்து பெட்டை பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வரான். எனக்கு வேறு வாயில் போக்கிமானே வருது. பார்த்தீங்கன்னா நார்மலாகவே ஃபீனிக்ஸ்னால பார்த்தீங்கன்னா ரேங்க் 5க்கு மேலே இருக்க பெட்ஸை பார்த்தீங்கன்னா தோக்கடிக்க முடியாது. ரொம்பவுமே கஷ்டமாக இருக்கும். அது ஈஸியாக செத்துருன்ற மாதிரி எல்லாம் கால்குலேஷன் போட்டிருப்பாங்க. சாரி மிஸ் அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா அவங்களோட மொத்த இன்ஃபர்மேஷனே நான் ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டேன். நீங்கள் கண்டிப்பாக தோக்க போகிறது உண்மை தான் அப்படின்னு அவன் சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போதே அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு அட்டாக் பண்ணி அவனை கையில் பார்த்தீங்கன்னா பற்ற வச்சு விட்டுறாங்க. அவனுக்கு பயங்கரமாக இது பண்ணோடனே அவனை பார்த்து எதாவது சொன்னியாப்பா தம்பி அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே எச் ஸ்பைடர் பீஸ் சீக்கிரமாக எர்த்தான யூஸ் பண்ணுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. உடனே நம்ம யானிங் பார்த்தீங்கன்னா ஸ்பீட் பஃப் போட்டுவிட்டு எல்லா அட்டாக்கையும் டாச் பண்ண வச்சு டக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அடுத்த அட்டாக் யூஸ் பண்ண சொல்கிறாங்க, ஃப்ளேம் ஏரோன்ற அட்டாக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அது லைட்டாக மாட்டிக்குது. அப்போ தான் இல்லை இதுக்கு வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த செகண்ட் பார்த்தீங்கன்னா அது ஒரு வால் மாதிரி கிரியேட் பண்ணிது. அந்த வால் நார்மலாக, அதாவது யூஸ்வலாக இல்லாமல் அன்யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இருக்குது. இதை பார்த்துட்டு எப்படி இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்க முடியுன்ற மாதிரி அவங்களுமே பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ தான் நீ இந்த கேஃபே ரியலைஸ் பண்ணுறியா, ஒரு ரேங்க் 3யோட ஃபீனிக்ஸ்னால எப்படி ரேங்க் 4ோட அடல்ட் எர்த் ஸ்பைடர் பீஸ்ட் தோக்கடிக்க முடியும். எர்த் ப்ரிசன்ன்ற மாதிரி அடுத்த அட்டாக் பார்த்தீங்கன்னா போடுறான். உடனே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் பஃப் போட்டு அவன் எப்படியோ காப்பாற்ற ட்ரை பண்ணுறாங்க. பட் ஸ்டில் அது பார்த்தீங்கன்னா நெட்டில் பயங்கரமாக கவர் ஆயிடுது. ஃபீனிக்ஸ் அட்டாக் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாக மாட்டிக்கிச்சு. அது கம்ப்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சிடுது. அந்த அப்படியே அமுத்தி பிடிக்க ஆரம்பிச்சது. அதே மாதிரி இங்கே நம்ம யானிங்கே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பிடிக்க ஆரம்பிச்சிருது. அவங்களாலுமே எதுவுமே பண்ண முடியல. நீ ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாத, உன்னோட அவுன்ஸ்லாம் ரொம்ப டீப்பர் ஆயிரும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. சீக்கிரமாக உன்னோட தோல்வி ஒத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா போலர் ரேன்ற ஒரு அட்டாக்கை தானாக பார்த்தீங்கன்னா அது யூஸ் பண்ணுது. லிட்டரலாக இது பார்த்தீங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அட்டாக். இதை கற்றுக்கிறது வாய்ப்பே கிடையாது. இது எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்தா இந்த ஃபீனிக்ஸ் யூஸ் பண்ண அட்டாக் இருக்கு இல்லையா, அது ரேங்க் 8ஓட ஹை ரேங்க் பெட் ஸ்கில். இது எப்படி பண்ணாங்கன்னு யாருக்குமே பார்த்தீங்கன்னா தெரில. இங்கே இப்போ பார்க்குறீங்களா இந்த ரெண்டு பேர், இவங்களாம் பார்த்தீங்கன்னா அந்த ஜட்ஜஸ் மாதிரி இவங்களாம் தான் பெரிய ஆளுங்க அந்த அகாடமியில். இவங்களாம் தான் அந்த டேலண்ட்லாம் எப்படி இருக்குது, ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி அட்மிட் பண்ணும், எல்லாமே பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருப்பாங்க. இவங்களுக்குள்ளே சண்டை போட்டுப்பாங்க. இந்த லேடி இருக்காங்களே, இவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா நம்ம யானிங் மேலே ஒரு கண். அவங்கள எப்படியா எடுத்துடணுன்ற மாதிரி. அப்போ தான் பார்த்தீங்கன்னா பார்த்தா அந்த ஃபீனிக்ஸ் ரேங்க் அப் ஆகிட்டு அதை ஆக்சுவலாக ரேங்க் 8ஓட போலர் ரே காம்பட் எபிலிட்டி இருக்குல்ல, அதை மட்டும் இது பண்ணாமல் ரேங்க் 4க்கு பார்த்தீங்கன்னா மாறிடுச்சு. அதை பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஷாக்கில் பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களுமே இந்த அளவுக்கு ஹை குவாலிட்டி டேலண்ட்டா, அதுவும் என்னோட ஃபீனிக்ஸா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவங்க பார்க்குறாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோ டக்குன்னு ஞாபகம் போகிறான். நம்ம ஹீரோ
சொல்லிருப்பான் இல்லையா. ஸோ நாங்கள் வந்துட்டு ஃபர்ஸ்ட் கேருமே வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ அந்த சர்வீஸ் ப்ளஸ் அந்த இன்ஜுரி ட்ரீட்மெண்ட்கான சர்வீஸுமே வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி சொல்லுவான் இல்லையா. ஸோ அதை வந்து அவங்களுக்கு டக்குன்னு ஞாபகம் வருது. ஸோ அது பண்ணுறதுனால என்ன ஒரு நல்லதுன்னா, அது வந்து லேர்னிங்கையும் அண்டர்ஸ்டாண்டிங்கும், அதாவது பெட்ஸ் இருக்கு இல்லையா, அதோட லைக் லேர்னிங் அண்டர்ஸ்டாண்டிங்கை வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ அதோட ஃபிசிக்குமே வந்து இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொன்னது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து டக்குன்னு ஞாபகம் வருது. ஸோ நம்ம ஹீரோனால தான் இது சாத்தியன்றதை அவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இப்போ தான் வந்துட்டு செகண்ட் ரவுண்டை திரும்பியுமே நம்ம யானிங் வந்து பார்த்திங்கன்னா ஜெயிச்சிடுறாங்க. ஸோ இப்போ தேர்ட் ரவுண்ட், அதாவது ஃபைனல் ரவுண்டுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ண சொல்கிறாங்க. இப்போ இவனுக்கு வந்து பயங்கரமாக வந்து கோவம் வந்துடுது. இந்த கிளேர்வாயண்ட் இருக்கான் இல்லையா, ஸோ அவனுக்கு வந்து பயங்கரமாக கோவம் வந்துடுது. ஸோ இந்த ஃபீனிக்ஸை எப்படியா வந்து கொண்டு வரணும், இதனால தான் வந்துட்டு பயங்கர பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு, ஸோ யாருமே எதிர்பார்க்காத மாதிரி ட்ரூ டெரராக ஒரு பீஸ்ட் வந்து எடுத்துகிட்டு வரான். ஸோ இது வந்து ஒரு வின் டீமன் பீஸ்ட், அதாவது டீமன் பீஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வரக்கூடாது. இது வந்து ஆக்சுவலாக குற்றம், இது வந்து எடுத்துகிட்டே வரக்கூடாது, பேனே வந்து பார்த்திங்கன்னா பண்ணிட்டாங்க. ஆனால் இவன்ட்டு எடுத்துகிட்டு வந்துட்டான். அதுவும் இல்லாமல் இது வந்து ஒரு அடல்ட் பீஸ்ட்டு, ரேங்க் 5 ஹை காம்பேட்டபிலிட்டி இருக்குது. ஸோ எல்லாருமே வந்துட்டு பார்த்துட்டு ஷாக்கில் இருக்காங்க, எப்படி வந்து இவன் எடுத்துகிட்டு வரான், இது வந்து பேன் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நீங்கள் வந்து பயப்படாதீங்க, நம்மளாம் இருக்கோம், அதனால் எதுவும் பெரிய இதெல்லாம் நடக்காது அப்படின்னு அவன் சொல்லிட்டு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அப்போ தான் வந்துட்டு அவங்களுமே சொல்கிறாங்க, சப்போஸ் அது வந்து கண்ட்ரோல் இல்லாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி. பார்த்தா அது ஆக்சுவலாகவே அந்த டீமன் பீஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இவன் வந்துட்டு ஏதோ ஃபோர்ஸ்ஃபுல்லாக தான் சமன் பண்ணியிருப்பான். இவனுக்கு வந்து அந்தளவுக்கு எபிலிட்டியோ இல்லை அந்த பவர் வந்து பார்த்திங்கன்னா இல்லை. ஸோ அதோட லெவல் கேப்புமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால இவன் சொல்கிற ஆர்டர்ஸ் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கேட்காது. ஸோ அதனால் இவனே வந்து பார்த்திங்கன்னா மயங்கிடுறான். ஒரு அட்டாக்லேயே வந்து பார்த்திங்கன்னா இவனே மயங்கிடுறான். ஸோ அடுத்த அட்டாக்கில் ஃபீனிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா செத்து போயிடுது. ஸோ லிட்டரலாக வந்து பார்த்திங்கன்னா செத்து போயிடுது. எல்லாருமே வந்து ஷாக்கில் இருக்காங்க. ஸோ அடுத்த செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி நம்ம யானிங் இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து அட்டாக் பண்ண வருது. ஸோ ஜட்ஜஸ் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இறங்குறாங்க. உள்ளே இறங்கி அந்த ஷீல்டை போட்டு எப்படியாச்சும் வந்து ஸ்டாப் பண்ண வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ரெஃப்ரி சீக்கிரமாக மேட்சை வந்து ஸ்டாப் பண்ணுங்கன்ற மாதிரி அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே கத்திக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த டீமன் பீஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் இல்லாமல் பயங்கர ஃபாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ அதனால எல்லாருமே வந்துட்டு எப்படியாச்சும் இது பண்ணுன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து இவனுமே வந்துட்டு ஃபெயிண்ட் ஆயிடுறான், அதாவது மயங்கி விழுந்துடுறான். இவனாலுமே எதுவும் பண்ண முடியல. ஸோ அப்போ பார்த்துங்க, கண்ட்ரோலராலே எதுவுமே பண்ண முடியலன்னா அப்போ எந்த அளவுக்கு மோசமாக இருக்கும்னு. அப்போ தான் வந்துட்டு இவங்க வந்து ஒரு காட் ஸ்பீட் பேர்டுன்னு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ அதை வந்து எடுத்துகிட்டு வராங்க. ஆனால் ஈவன் அதோட ஸ்பீடுமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியல. அதை விட ஃபாஸ்ட்டாக அந்த பீஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடை வந்து மூவ் பண்ணுது. அப்போ எல்லாருமே வந்துட்டு இதை விட எப்படி இது வந்து ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா என் தலைவன் லைட்டிங் ராட் உள்ளே இறங்குவான். ஸோ யாருமே வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ இதை வந்து ஆக்சுவலாக நம்ம யானிங் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து செம்மையாக பண்ணியிருக்க மாட்டாங்க. அது இவ்வளோ நேரமாக ஸ்டெல்த் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே தான் இருந்திருக்கும், யாருமே வந்து கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ அது என்ன பண்ணுன்னு பார்த்திங்கன்னா டாச் பண்ணி வந்துட்டு ஒரு சம்மன் பண்ணும், 100 வந்து சம்மன் பண்ணும். லிட்டரலாக இந்த அளவுக்கு நான் க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு தெரியல இது வரைக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100, அதாவது ஒரு ஸ்கெலட்டன் ஸ்வாட்ஸ்மேன் வந்து பார்த்திங்கன்னா சமன் பண்ணும். எல்லாருமே வந்துட்டு அப்படியே ஷாக்கில் வந்து பார்த்திங்கன்னா இருப்பாங்க. அது வந்து போய் நம்ம யானிங்கே வந்து பார்த்திங்கன்னா காப்பாற்றி விட்டுரும். ஸோ அப்போன்னு பார்த்து வந்து பார்த்திங்கன்னா அந்த டீமன் பீஸ்ட் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக போயிட்டு அதை வந்து இன்ஸ்டண்ட்டாக அங்கேயே கொன்னுருது. ஸோ இந்த விஷயம் யாராலையுமே நம்ப முடியல, ஈவன் என்னாலையுமே நம்ப முடியல. பட் நம்ம ஹீரோவோட வேலைன்றதுனால வேறு வழி இல்லை, அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ இந்த இடத்துல இந்த வீடியோ நம்ம எண்ட் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு, அதுவும் இல்லாமல் இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நான் சொன்னேன் இல்லையா, போக போக தரமாக வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இதுவே நான் வந்து எதிர்பார்க்கல. ஸோ எதிர்பார்க்காத மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இதுக்கு மேலே வர எபிசோட்ஸும் இந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். ஸோ பாய்ஸ்.